Hello friends, welcome to Unique Designers. நம்ம இன்னைக்கு அடுத்த டிசைன் வீடியோ பார்க்க போறோம். இந்த saree கொடுத்திருக்கவங்க பாரதிகா from தேவாரம். And இந்த சாரியோட கலர் வந்து அழகான ஒரு ரோஸ் மில்க் பிங்க், ரொம்ப லைட்டான பேபி பிங்க் கலர்ல ஆல் ஓவர் தி saree சில்வர் ஜரி வச்சு இந்த மாதிரி வளைவா போட்டுருக்கு. அந்த வளைவுல வந்து அங்கங்க ஃப்ளவர் டிசைன்ஸ் போட்டுருக்கு. ஸோ இந்த வளைவு இந்த ஸ்கேலப் வந்து ஆல் ஓவர் சாரி ஃபுல்லாகவே அதுதான் இருக்குது. நல்ல பெரிய பெரிய ஸ்கேலப்ஸ் தான் இருக்குது. ஃப்ளவர்ஸ் வந்து மல்டி கலரில் த்ரெட் ஒர்க்கில் இருக்குது. ஒன்று பிங்க்கில் இருக்குது, இன்னொன்று எல்லோ ஆரஞ்சில் இருக்குது, இன்னொன்று வந்து ஒரு சீ க்ரீன் கலரில் இருக்குது. அண்ட் சாரியோட பார்டர்லையும் வந்து ஒரு சில்வர் ஜரி தான் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் வந்து டோட்டலாக பிளெயின் செல்ஃப் கலர், இதே பிங்க் கலரில் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அதில் வந்து நம்ம என்ன மாதிரி டிசைன் பண்ணலாம், இதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஐடியா யோசிச்சிருக்கேன். அண்ட் அது என்ன டிசைன் எப்படி மெட்டீரியல் யூஸ் பண்ணி பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸோ நான் இந்த ஸ்லீவுக்கு வந்து பிளெயின் ஸ்லீவ் தான், சரி எதுவும் இல்லை. ஸோ அதுக்கு ஒரு பேப்பர் ட்ராயிங் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ட்ரேசிங் பேப்பரில். இந்த டிசைன் வந்து சாரியில் நீங்கள் பார்த்தீங்களா அதே ஸ்கேலப்ஸ், அந்த ஸ்கேலப்போட எண்டில் வந்து ஃப்ளவர்ஸ் போட்டிருக்கேன். நான் ஃப்ளவர் வந்து பென்சிலில் வரைஞ்சிருக்கேன், அண்ட் லீஃப் எல்லாம் வந்து பெனில் போட்டிருக்கேன். ஏன்னா ஃப்ளவர் வந்து நம்ம தனியாக செய்ய போகிறோம். ஸோ இந்த இடத்துல இருக்கிற டிசைன் தான் வந்து எல்லா இடத்துலையும் வர மாதிரி இருக்கும். இந்த ஸ்கேலப் வந்து ஆல் ஓவர் த ஸ்லீவ் கவர் ஆகிற மாதிரி, அண்ட் ஸ்லீவோட பார்டர்லையும் அந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஸ்கேலப் 4 ஸ்கேலப் வரும். ஸோ இதுதான் வந்து பேட்டர்ன். இதில் நம்ம என்ன மெட்டீரியல்ஸ் எப்படி யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த சாரிக்கு மேட்ச் ஆகிற மாதிரி மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன். கொஞ்சம் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து கொஞ்சம் கிளாஸ் டைப்பில் சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன், பேபி பிங்க் கலரில். அது போக இந்த ஒரு மாதிரி கிளாஸ் டைப்பில் ஒரு பிளாஸ்டிக் பீட் இருக்கும், இந்த நிறைய இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அதுவுமே வந்து இந்த ப்ளவுஸ்க்கு நல்ல மேட்சிங்காக இருந்தது, பேபி பிங்க் கலரு. ஸோ அதை எடுத்திருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒயிட் கிளிப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன். இந்த கிளிப் ஸ்டோன்ஸ் 4 சைடு ஹோல் இருக்கும்ல, அந்த மாதிரியான கிளிப் ஸ்டோன்ஸில் 18SS சைஸ் எடுத்திருக்கேன். அது கூட வந்து கொஞ்சம் பேர்ல் பீட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த பேர்ல் பீட்ஸோட சைஸ் வந்து 2.5 mm. ஸோ இந்த 3 ஐட்டம் இருக்குது. அது போக கொஞ்சம் அந்த ஜரிக்கு மேட்ச் பண்ணுறதுக்காக சில்வர் கலர் கட்டானா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். அண்ட் இதெல்லாம் அட்டாச் பண்ணுறதுக்கு த்ரெட் வந்து செல்ஃப் கலர் எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த பீட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் இல்லையா, இந்த பிங்க்கு, இந்த ரவுண்ட் பீட்ஸும் அப்புறம் இந்த சுகர் பீட்ஸும். ஸோ இதில் வந்து நம்ம வேறு கலர் த்ரெட் போட்டோம், லைக் கோல்ட் கலர் த்ரெட் ஒரு ஒயிட் கலர் த்ரெட் போட்டோம்னா வந்து இந்த கலர் வந்து ரொம்ப தூக்கி கொடுக்காது. ஸோ செல்ஃப் கலரில் த்ரெட் யூஸ் பண்ணோன்னா தான் வந்து இந்த மாதிரியான கிளாஸ் டைப் மெட்டீரியல்ஸுக்கு அந்த கலர் வந்து ஒரிஜினலாக தெரியும் நமக்கு. ஸோ அதனால் இந்த த்ரெட்டும் எடுத்திருக்கோம். அண்ட் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா நான் வந்து அந்த ஃபுல் ட்ராயிங் ஃபுல் ஸ்லீவ் நான் இப்போ பண்ணலை, ஒரே ஒரு பேட்ச் மட்டும், ஒரு புட்டா, ஒரு ஸ்கேலப்பு, அதில் 2 சைடு லீவ்ஸ் வர மாதிரி இது மட்டும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஸோ இதில் செட்டிங் பண்ணிவிட்டு இது ஒர்க் அவுட் ஆச்சு, ஓகே ஆச்சு அப்படின்னா நம்ம அப்படியே அதை வந்து ஸ்லீவாக ஒர்க் பண்ணி மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். ஸோ இதில் என்னென்ன பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஸ்கேலப் வந்து நம்ம டபுள் லேயராக போட்டிருக்கோம். இந்த கேப்புக்குள்ளே வந்து நம்ம ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு தான் இந்த மெட்டீரியல்ஸ் எடுத்திருக்கேன் நான். இதில் ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ் பீட் ஒன்று எடுத்துக்கலாம். இது ஒன்று அட்டாச் பண்ணிவிட்டு ஒரு நாட் போட்டுக்கிறேன். இதே மாதிரி ஒரு மெட்டீரியலும் இந்த கிளிப் ஸ்டோன் ஒன்று, அடுத்து கொஞ்சம் கேப் விட்டு ஒரு கிளிப் ஸ்டோன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிளாஸ் பீடும் கிளிப் ஸ்டோனும் ஃபர்ஸ்ட் அரேஞ்ச் பண்ணி முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் இருக்கிற கேப்பில் பேர்ல் பீட்ஸ் போட போகிறேன். மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஆனால் நாட் போட்டுக்கிறேன். ஏன்னா தள்ளி தள்ளி பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால் ஒன்றுக்கும் நாட் போட்டு பண்ணலாம். இதை வந்து ரேண்டமாக அரேஞ்ச் பண்ணுறோம். அதான் ஆர்டர் இல்லை, இந்த சைடு அது சைடு அப்படின்னு ஆர்டர் இல்லாமல் கொஞ்சம் ரேண்டம் அரேஞ்ச்மெண்ட், ஒன்று ஒரு சைடில் இருக்கிற மாதிரி பார்த்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணி முடிக்கணும். ஸோ இது வரைக்கும் முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இதுக்கு அடுத்த இடையில அங்கங்கே ஒரு பேர்ல் பீடு வந்து கொஞ்சம் நெருக்கமாகவே இருக்கட்டும். இது ஏன் நான் முதல்ல பேர்ல் பீடும் வைக்கல அப்படின்னா அதில் வந்து அந்த ஸ்பேஸிங் கொஞ்சம் ஈவனாக வராது. அதாவது 2 மெட்டீரியல் மட்டும் ஈவனாக ஸ்பேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3வது மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லாயிருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கு. ஸோ இதுவும் அதே மாதிரி அந்த பிங்க் த்ரெட் வச்சு அட்டாச் பண்ணி அங்கங்கே நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணலாம். இப்போ இது ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டோம்ல, இதுக்கும் உள்ள இருக்கிற கேப்பில் தான் நம்ம இது 2யும் மிக்ஸ் பண்ணி வைக்க போகிறோம். அதாவது சுகர் பீட்ஸ் கொஞ்சம், சில்வர் கட் தானே கொஞ்சம், 2யுமே மிக்ஸ் பண்ணி தான் வைக்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இது பிங்க் கலர் சுகர் பீட்ஸ் எடுத்துக்கலாம். இதை நான் எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச் போடுவோம்ல, அது மாதிரி ஒரு சுகர் பீட் வச்சுட்டு ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. மறுபடியும் அடுத்த பீட் வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் நீளமாக இன்னொரு செயின் ஸ்டிச்சு. இந்த மாதிரி சுகர் பீட்ஸை வந்து கேப் விட்டு தான் வைக்கிறோம். இப்போது நம்ம வச்சோம் இல்லையா, ரவுண்ட் பீடு, பேர்ல் பீடு, அதெல்லாம் கேப் விட்டு வச்சோம். அதில் இருக்கிற கேப்பை விட இது வந்து கொஞ்சம் ஜாஸ்தி கேப் விட போகிறோம். ஏன்னா மிச்சம் இருக்கிற கேப்பில் நம்ம கட்தானா மட்டும் தான் வைக்க போகிறோம், சில்வர் கட்தானா மட்டும் தான் வைக்க போகிறோம். ஸோ அதனால் இது கொஞ்சம் நெருக்கமாக தான் பண்ணுறோம். அதனாலவே வந்து நம்ம செயின் ஸ்டிச் போட்டே நம்ம அடுத்த இடத்துக்கு போய்க்கலாம். இப்போ இதையும் நம்ம தள்ளி தான் வைக்க போகிறோம் அப்படின்னா இதுக்குமே அங்கங்கே நாட் போட்டு பண்ணணும். பட் இது வந்து நம்ம நெருக்கமாக வைக்கிறனால ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அந்த செயின் ஸ்டிச் அளவு கேப் இருந்தால் போதும்னு அர்த்தம். அந்த இப்போ இந்த ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம்னா இந்த அளவு கேப் இருந்தால் போதும். ஏன்னா அந்த மிச்சம் இருக்கிற இடத்துல சில்வர் கட்தானா வச்சு ஃபில் பண்ண போகிறோம். ஸோ
இப்போ இந்த பிங்க் கலர் பீட் ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன். ஸோ இப்போ அந்த பிங்க் கலர் சுகர் பீட்ஸ் ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டோம் இல்லையா, இன்னும் மிச்சம் இருக்கிற கேப்பில் வந்து நம்ம சில்வர் கர்தானா பீட்ஸ் வச்சு நிறைக்க போகிறோம். எனக்கு வந்து சில்வர் ஜாஸ்தி இருக்கணும், அதனால தான் லாஸ்ட்டாக சில்வர் வைக்கிறேன். அப்போ தான் வந்து நிறையா வைக்க முடியும். அது இருக்கிற எல்லா கேப்பையும் அடைக்கிற மாதிரி இந்த சில்வர் கர்தானா பீட்ஸை ஃபுல்லாக வச்சுட்டே போயிடலாம். இப்போ இதில் பண்ண வேண்டிய ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இந்த ஸ்கேலப்பில் பண்ண வேண்டிய ஃபில்லிங் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அடுத்து இங்கே கொஞ்சம் லீஃப் போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த லீஃபில் வந்து நான் கொஞ்சம் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி கொஞ்சம் எம்போஸ்டாக ஃபில்லிங் பண்ண போகிறோம். ஸோ எம்போஸ் பண்ணி பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுனால லோடு மாதிரி பண்ணணும். அதனால் பேஸ் வந்து ஜர்தோசி கொடுத்துக்கிறேன். ஜர்தோசினா அந்த நக்ஷி சொல்லுவோம்ல, அதில் கட்டிங் நக்ஷி டைப் அது எடுத்திருக்கேன். அது கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் லீஃபோட சைஸில் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ இது வந்து இந்த மாதிரி ஒரு இந்த ஷேப்பில் நம்ம இதுக்கு பேஸ் மாதிரி கொடுக்க போகிறோம். இதுக்கு மேலே நம்ம த்ரெட் வச்சு லோடிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி பேஸ் கொடுத்துட்டு இதுக்கு மேலே லோட் பண்ண போகிறோம். ஸோ லோட் எப்படி பண்ணலான்றதையும் காட்டுறேன். இந்த பேஸ் ஃபுல்லாக கொடுத்து முடிச்சிட்டோம் நக்ஷி வச்சு. அண்ட் இது இப்போ வந்து லீஃப் மேலே லோட் பண்ண போகிறோம். இந்த டிப்லேருந்து த்ரெட் எடுத்துக்கலாம். நான் க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். அந்த சாரியில் வந்து டிசைன் இந்த ஃப்ளவர் டிசைன் இருந்துச்சுல, அதுக்கு கீழே வந்து இந்த க்ரீன் கலரில் லீவ்ஸ் போட்டிருந்தாங்க. ஸோ அதே கலரில் த்ரெட் எடுத்திருக்கோம். டபுள் த்ரெட்டாக எடுத்திருக்கேன். நீடில் வந்து 14 யூஸ் பண்ணுறேன். ஸோ லீஃபோட மிடிலுக்கு வந்துட்டு கீழே ஒரு லாக் போட்டுக்கோங்க. திரும்ப மேலே போயிட்டு இந்த லீஃபோட ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி கிராஸ் ஸ்டிச்சஸ் போட்டு மேலே ஒரு லாக் கீழே ஒரு லாக். நம்ம எப்பயும் பண்ணுற லோடிங் ஸ்டிச். ஸோ ரைட் சைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு அப்புறம் லெஃப்ட் சைட் பண்ணணும். இதே மாதிரி இந்த 4 லீஃபையும் ஃபுல்லாக முடிக்கணும். முடிச்சுட்டு காட்டுறேன். இப்போ இதில் நம்ம பண்ண ஒர்க் ஃபுல்லாக முடிச்சிட்டோம். இதில் வந்து இந்த லீஃபுக்கெல்லாம் சில்வர் கலரில் ஜரி அவுட்லைன் கொடுத்துருக்கேன். நம்ம சாரியோட பார்டரில் ஃபுல்லாக சில்வர் தானே வருது. ஸோ வந்து சில்வர் கலரில் ஒரு சிங்கிள் லைன் செயின் ஸ்டிச் அவுட்லைன் கொடுத்துருக்கேன். அப்புறம் ஒரு சின்ன ஃபர்ன் மாதிரி போட்டிருந்தேன். அதில் ஒரே ஒரு செயின் ஸ்டிச் லைன் போட்டுட்டு 3 கிறிஸ்டல் பீட், ஒயிட் கிறிஸ்டல் பீட் வச்சு முடிச்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஃப்ளவர் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த ஃப்ளவர் வந்து நான் தனியாக இன்னொரு துணியில் ஒரு பேட்ச் மாதிரி செய்திருக்கேன். இது வந்து ஒரு நார்மல் லைனிங் கிளாத்து. அது மேலே வந்து ஒரு 5 பெட்டல் ஹார்ட் ஷேப் பெட்டல்ஸ் இருக்கிற மாதிரி ஃப்ளார் போட்டிருக்கேன். அதில் நம்ம கட்டானா வச்சு லோட் கொடுத்துருக்கோம். அந்த சாரிலே வந்து அந்த நடுவில் ஃப்ளவர்ஸ்லாம் ஒரு கலர் வந்தது. ஒரு ஃப்ளவர்ஸில் க்ரீன் இருந்தது, சீ க்ரீன் இருந்தது, இன்னொருத்தில் பிங்க் இருந்தது. ஸோ நம்ம அந்த ஒரு க்ரீன் கலரும் பிங்க் கலர்லேயும் ஃப்ளவர்ஸ் நிறையா செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி இதை வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த லீஃபுக்கு மேலே இது வர மாதிரி இருக்கணும். அதாவது இந்த லீஃப் எல்லாம் இப்படி கவர் பண்ணுற மாதிரி இப்படி வச்சு செட் பண்ணணும். இப்படி தனியாக வைக்கக்கூடாது. ஸோ இந்த லீஃபை சேர்த்து கவர் பண்ணுற மாதிரி இப்படி அரேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, உள்ளே வந்து ஒரு கட்டானா பேஸ் கொடுத்துட்டு அது மேலே இந்த மாதிரி லோடிங் ஸ்டிச் யூஸ் பண்ணி கட்டானா போட்டிருக்கேன். சென்டரில் வந்து ஜாஸ்தியாக க்ளூ போட்டுட்டு அதில் ஃபுல்லாக குட்டி குட்டி ஜர்கான் ஸ்டோன்ஸை ஒட்டி ஃப்ளவரோட சென்டர் முடிச்சிருக்கோம். லாஸ்ட்டாக ஒரு சில்வர் அவுட்லைன் கொடுத்துட்டு சில்வர் ஜரி வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு அப்புறம் வந்து அது பின்னாடி க்ளூ அப்ளை பண்ணிட்டோம் ஃபுல்லாக. அப்புறமா கட் பண்ணி எடுத்து பேட்ச் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் வச்சு நமக்கு வேணுங்கிற இடத்துல அட்டாச் பண்ணிக்கலாம். அதுக்கு நான் இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்டிச் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி பேட்சஸ் நீங்கள் அட்டாச் பண்ணும்போது ஆல் ஓவர் ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் அவுட்டர் எட்ஜஸில் வந்து கொஞ்சம் தைக்காமல் விட்டிங்கன்னா தான் அது தூக்கலாக 3D ஒர்க் மாதிரி நல்லா தெரியும். ஸோ 2 பெட்டலுக்கு நடுவில் ஸ்டிச் பண்ணுறேன். இதே மாதிரி இந்த 5 பெட்டல்ஸ்க்கு நடுவில் அங்கங்கே ஸ்டிச் போட்டு இந்த பேட்சை நம்ம அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் வந்து செட்டிங். நான் நினச்ச மாதிரி அழகாக கிராண்டாக வந்திருக்கு. இதவே வந்து நான் காட்டின அந்த டிசைன் பேப்பர் இருக்கு இல்லையா, ட்ராயிங் பேப்பர், அதில் வந்து ஸ்லீவில் ட்ரேசிங் பண்ணி இதை ஃபுல்லாக பண்ண போகிறோம். இதில் நான் ஒரே ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நான் இங்கே ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபில்லிங்கில் வந்து நம்ம கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணோம். இந்த ஸ்கேலப் ஃபில்லிங்கில் பெரிய பெரிய கிளிப் ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணோம். அதை மட்டும் நான் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஒரு சில்வர் கலர் ரிங், அதாவது சக்கரியும் அது மேலே ஒரு ஒயிட் ஜர்க்கானும் வைக்க போகிறேன். ஏன்னா வந்து சில நேரம் இந்த மாதிரி கிளிப் ஸ்டோன்ஸ் வந்து சாரியை பிடிச்சி டேமேஜ் பண்ணும். அதுவும் இந்த டிசைன் வந்து ஆல் ஓவர் ஸ்லீவ் இல்லையா, ஸோ கையிலையும் கீழே வரைக்கும் உள்ள டிசைன் போகும். ஸோ அது வந்து நம்ம சாரியவோ இல்லை ப்ளவுஸோட இன்னொரு பக்கத்தையோ டிஸ்டர்ப் பண்ணி டேமேஜ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நான் கிளிப் ஸ்டோனை மட்டும் அவாய்ட் பண்ணிவிட்டு அந்த இடத்துல சில்வர் ரிங்கும் ஒரு ஒயிட் ஜர்க்கானும் வச்சு ஃபினிஷ் பண்ண போகிறேன். ஸோ ஆல் ஓவர் ஸ்லீவ் ஒர்க் பண்ணிவிட்டு ஃபுல்லாக முடிச்சுட்டு காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ நம்ம ட்ரை பண்ண அந்த செட்டிங்கை வந்து ஃபுல் ஸ்லீவ்க்கு போட்டு முடிச்சிட்டோம். ரொம்ப அழகாக வந்திருக்கு ப்ளவுஸு. நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அதாவது எப்படின்னா லைட் வெளிச்சத்துக்கு பார்த்தீங்கன்னா நல்லா ஜிகு ஜிகுன்னு அழகாக இருக்குது. ஜிகு ஜிகுனா லோக்கல் ஜிகு ஜிகு இல்லாமல் நீட்டான ஜிகு ஜிகுவாக சூப்பராக இருக்குது. அண்ட் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ப்ளவுஸ் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிசைனோட பேக் நெக் அது எப்படி இருக்குன்றதை காட்டுறேன் பாருங்கள்.
ஸோ இதான் பேக் நெக் பண்ணியிருக்கோம். பேக் நெக்கில் வந்து ஒரு 2 லைன் ஜரி போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு லைன் த்ரெட்டில் வச்சு லோடு போட்டிருக்கோம். இந்த ப்ளவுஸ் கலருக்கே த்ரெட் வச்சு லோடு போட்டிருக்கோம். அப்புறம் அந்த வளைவாக ஸ்கேலப்பில் நம்ம போட்டிருந்தோம்ல அந்த ஃபில்லிங்கை வந்து கொஞ்சம் தூரம் போட்டுட்டு இடையில ஒரு ஃப்ளவர் வச்சு முடிச்சிருக்கோம். இந்த ஃப்ளவர் வந்து பேட்ச் தான் பண்ணியிருக்கோம். இங்கேயும் லீஃப் மட்டும் ப்ளவுஸ்லேயே பண்ணிவிட்டு ஃப்ளவரை மட்டும் பேட்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ரொம்ப சூப்பரான ஒரு ப்ளவுஸ் ரெடி ஆயிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி டிசைன்ஸை. இதவே வந்து நீங்கள் சிம்பிளாக கீழே மட்டும் பார்டராக போடுற மாதிரி கூட போடலாம். அதாவது இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். சிம்பிளாக பண்ணணும் அப்படின்னா இதை மட்டும் பார்டராக யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பண்ணாலும் அழகாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த டிசைனோட பிக்சர் பிளாகில் இருக்கும் அண்ட் ட்ரேசிங் பேப்பரும் பிளாகில் இருக்கும். போன வீடியோவில் போட்டு ட்ரேசிங் பேப்பர் பிளாகில் போடலை, அதையும் சேர்த்து போடுறேன் இன்னைக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஆல் ஃபார் வாட்சிங். பை.